இப்போ உங்களுடைய பொசிஷனை கொஞ்சம் பாருங்க. பிதா என்னை இயேசுகிட்ட கொண்டு வராரு. இயேசு யாரை பிதா தன்கிட்ட கொண்டு வந்தாரோ அவருக்கு மட்டும் பிதா யாருன்னு சொல்றாரு. எங்க 3 பேரை பற்றிய பாடம் தான் வேதம். கிறிஸ்தவம் இந்த மார்க்கம் யாரை பற்றியது? இது உலகத்தை பற்றியது இல்ல. தேவன் யார், தேவன் யார் என்றிருந்தவர் குமாரன் யார், பிதாவாகிய தேவன் என்னை குமாரத்தில் கொண்டு வந்த நான் யார், இயேசுவாகிய அவர் எனக்கு பிதாவை வெளிப்படுத்த போகிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும், நான் சபைக்கு போவதும், நான் வேதத்தை வாசிப்பதும், ஜெபிப்பதும், there is the only one reason behind all these things, to know my Father, to know Jesus, also to know myself. நான் யார் என்பதை தேவனுக்குள் நான் அறிந்து கொள்கிறேன். இதன் பெயர் தான் ஜீவன், இதன் பெயர் தான் இளைப்பாறுதல். அப்படிதான் அவர் சொல்றார். பிதா தவிர யாருக்கும் குமாரன் தெரியாது. குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர. அப்ப 2 பேருக்கு தான் சரியா பிதாவை தெரியும், உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பிதாவாகிய தேவனை தெரிந்த 2 நபர்கள் யார்? ஒன்னு இயேசு, இன்னொன்னு நான். நீங்கள் என்னவெல்லாம் செய்து நான் தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கடவுளை தேடுகிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா எங்கிட்ட வந்தீங்கன்னா I will teach you who is your father. அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். நீங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியோ, உங்களை வேதனைப்படுத்துற மாதிரியோ, உங்களால தாங்க முடியாத ஒன்றை நான் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு டீச் பண்ற மெத்தடு நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்ளுகிற லகுவாயும் எளிமையாயும் இருக்கும். நான் நல்ல டீச்சர். என்னெல்லாம் செஞ்சு நீங்க தேவனை தேடணும், என்னெல்லாம் செஞ்சு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படி கடினமாக போதிக்க மாட்டேன். நான் போதிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஸோ என்ன கற்றுக்க போகிறேன்னா, எனக்கு எப்படி இளைப்பாறுதல் இவருக்குள் இருக்கிறது, எனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் இவருக்குள் இருக்கிறது, எனக்கு எப்படி நித்திய ஜீவன் இவருக்குள் இருக்கிறது, இவருக்குள் எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார், இவருக்குள் எப்படி தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொள்ள நான் நேரம் செலவு பண்ணுகிறேன். ஏன்னா இந்த கற்றுக்கொள்வதே எனக்கு இனிமையாக இருக்கும். இவர் ஹார்டான வச்சு கடினமாக டீச் பண்ணுறவரில், இவருடைய டீச்சிங் ரொம்ப லகுவாகவும் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். நான் எனக்குள்ளே என்னென்ன வச்சிருக்கிறேனோ அதை நான் எனக்குள்ளே வச்சுக்க போகிறதில்ல. யாருக்கு கற்றுக்கொள்ள கேட்க மனசு இருக்கோ அவருக்கு நான் வரி வரியாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்றையும் மறைக்க மாட்டேன். நான் மறைச்சி வைக்கிற டீச்சர் இல்லை, நான் எல்லாவற்றையும் போதிக்கிற டீச்சர். இயேசு தன் சீசரிடத்தில் சொன்னார், நான் பிதாவிடத்தில் கேட்ட ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் சொல்லுகிறேன், இயேசு எதை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, களைச்சி போயிட்டீங்களா, மதத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பு உண்டாயிட்டா, உங்கள் வாழ்க்கையின் மீட்பு என்னிடத்தில் இருக்கிறது, அங்கே எங்கே போனேன், அதெல்லாம் பண்ணேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, வெறுப்பாக இருக்கீங்களா, எல்லாரும் சொன்னதும் செஞ்சு பார்த்தாங்க, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, வெறுத்து போயிட்டீங்களா, என்கிட்ட வாங்கங்கிறார் இயேசு. உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கிற அந்த மீட்பின் உங்கள் ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். Shalom, shalom. Nothing is missing, nothing is broken in the name of Jesus Christ. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41 முதல் 51 வசனங்கள். ஆகவே நான் என்ன பண்ண போகிறல, 41 முதல் 53 வசனங்கள் நிறைய இருக்கிறதுனால அப்படியே எல்லாத்தையும் வாசிச்சுட்டு பிரசங்கம் பண்ண போகலை, அப்படியே வாசித்து கொண்டே பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்றார். ஜீவன் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இயேசுவை குறித்து அவரை சுற்றியிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய முறுமுறுப்பு. என்னன்னா, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் எப்படி வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று தன்னை குறித்து சொல்ல முடியும்? இவங்க அப்பா யாருன்னு தெரியும், இவங்க அம்மா யாருன்னு தெரியும்,
பூமியில் பிறந்ததை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லலாம் என்றார்கள். கேட்ட கேள்வி என்ன? கேள்வி இயேசுவின் ஐடென்டிட்டியை குறித்தது. இயேசு யார் என்பதை குறித்த கேள்வி. அவர் பேர் இயேசு, அவங்க அப்பா பேர் யோசேப்பு. ஆக்சுவலாக யோசேப்பு இயேசுவின் தகப்பன் என்று சொல்ல முடியாது. ஏனால் இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். பூமியில் வளர்க்கிற பொறுப்பு, இயேசுவை வளர்க்கிற பொறுப்பு யோசேப்புக்கு இருந்தது. ஆனால் யோசேப்பு இயேசுவின் தகப்பன் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? சரி, அவருடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் கிடையாது. அவர் யோசேப்பினிடத்திலிருந்து உண்டாகவில்லை. அவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன். ஓகே, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இயேசு கொடுத்த பதில் தான் என் கவனத்தை ஈர்க்கிறது. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னது நிமித்தம் நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் இடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தேவகுமாரன், நான் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கணும் இல்லையா? இயேசு அதை பற்றி பேசவே இல்லை. அவங்க கேட்ட கேள்வி, வானத்திலிருந்து வந்த அப்போன்னு எப்படி சொல்லுவேன்? உங்கள் அம்மா அப்பாவை எங்களுக்கு தெரியுமே. உன்னுடைய ஃபிசிக்கல், இந்த பூமியில் இருக்கிறவனுடைய ஐடென்டிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்லுகிற பதில் பாருங்கள், உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். நோ, இட் இஸ் எ இர்ரெலவெண்ட் ஆன்சர். கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு பதில். ஆனால் அதில் பெரிய சம்பந்தத்தை நான் காண்கிறேன். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளுகிறார். அதாவது யாரை பரலோக பிதாவானவர் இழுத்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு தான் இயேசு எங்கிருந்து வந்தவர் என்பது வெளிப்படுத்தப்படும். அதான் பதில். என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி, நான் யார் என்பது பிதாவாகிய தேவன் யாருக்கு என்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுக்கு தான் தெரியும். நான் பிதாவிடத்திலிருந்து வந்து வானத்திலிருந்து வந்த அப்பம். அப்படி பிதா யாரையெல்லாம் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் என்னை அறிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவர்களை எழுப்புவேன். அப்போ இயேசு யார் என்கிற உண்மையான புரிந்து கொள்ளுதல் யாருக்கு உண்டாகுமோ அவர்கள் கடைசி நாளில் எழுப்பப்படுவார்கள். இதான் பதில். ஹல்லேலூயா. இப்படி சொன்னதுனால அதில் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? முறுமுறுக்கிற நீங்கள் பிதாவினால் இழுத்து கொள்ளப்படவில்லை, ஆகவே என்னை குறித்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முறுமுறுத்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருவன் இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். இந்த பேசேஜ் தான் அது. கிறிஸ்து இவங்க சொன்னாங்கல்ல, யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இயேசுவை அப்படி நாங்கள் அறிய மாட்டோம். எப்படி அறிகிறோம்? அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அறிகிறோம். அப்படி அறிகிற நாங்கள் என்னவா இருக்கோம்? எங்களுக்கும் அதே விதமான ஐடென்டிட்டி தான். நாங்கள் பூமியில் எங்கள் அப்பா யார் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் கூட வானத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. எங்களுடைய ராஜ்யம் வேறு, எங்களுடைய தகப்பன் வேறு. எங்களுடைய தகப்பன் இவர்கள் அல்ல, எங்களுடைய தகப்பன் தேவன். ஸோ ஒரு நாளும் இயேசு தன்னை பூமிக்குரிய ஐடென்டிட்டிக்குள்ளே தன்னை அவர் அப்படியே சிறைப்படுத்தி கொள்ளவில்லை. எப்பொழுதும் அவர் பிதா பிதா என்று சொல்லி தன்னுடைய ஐடென்டிட்டி இந்த பூமிக்குரியதில்லை, அவர் மேலிருந்து வந்தவர் என்பதிலேயே அவர் நிலைத்திருந்தபடியினால் அவர் வெற்றிகரமாய் வாழ்ந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் கூட உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் யாருடைய பிள்ளைகள், நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பதை மறந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் நீங்கள் ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது நீங்களும் அதே விதமான ஜீவனில் வாழ இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். இயேசு எப்படி ஜெயமாய் பிசாசையும் வியாதியையும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஜெயமான ஆசீர்வாதமான ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ இந்த பெர்ஸ்பெக்டிவ், நான் யார் என்கிற ஐடென்டிட்டி, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் என்கிற அந்த ஐடென்டிட்டி உங்களை ஜீவனுக்குள் வைக்கும். எவ்வளவு மோசமான சூழ்நிலை கடந்து போனாலும் அதன் மத்தியிலும் கூட நீங்கள் அதை பார்க்க மாட்டீர்கள், உங்களோடு இருக்கிற ஜீவனை பார்ப்பீர்கள். ஐ வில் நாட் அக்செப்ட் தேர் ரிப்போர்ட்.
நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் அந்த பரலோகத்துக்குரியவன், சுகத்துக்குரியவன். எனக்கு ஸ்பீடி ரெக்கவரி உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. இதை நான் ஏற்கனவே பேசினேன், ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான், தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கங்க மனசில். நம்ம அப்புறம் வாசிக்கலாம். மீதமான பகுதியை வாசிச்சுட்டு அப்புறம் இந்த பகுதிக்கு நான் வருகிறேன். அடுத்து, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு போதிக்கப்பட்டிருப்பதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். கற்றுக்கொள்வதை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன். இன்னும் கொஞ்சம் அதை நல்லா விளக்க விரும்புகிறேன். அதனால் நான் இந்த பகுதியை வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. அடுத்து வானத்தில் இந்த அப்பத்தை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த பகுதியை பேச விரும்புகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. எத்தனை வாட்டி சொல்றார் பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதாவது நான் மன்னாவை விட பெரியவர் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னாவும் பூமியிலேருந்து வரல, மன்னாவும் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்த அப்பம் அது. அப்போ சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே அந்த மன்னாவை புசித்தார்கள், ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, நித்திய ஜீவன் இல்லை, அவர்கள் மரித்தார்களே அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன ஜீவ அப்பமாகிய எண்ணெய் புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது, அவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இது ஒரு குழப்பம் இல்லாமல் முடிச்சிடுறாரு. நல்லா முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த அப்பம்னு சொல்கிறனே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ சிம்பிளாக என்னான்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்பம் என்று சொன்னது, அவரே அதுக்கு விளக்கம் கொடுத்து விடுகிறார். இதுக்கு இன்னொரு விளக்கம் தேவையில்லை. அவருடைய சரீரம் அந்த அப்பமாக இருக்கிறது. அந்த சரீரமே நித்திய ஜீவனை கொடுக்குற சரீரமாக இருக்கிறது. இப்போ மறுபடியும் அவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு, ஃபஸ்ட்டு வானத்திலிருந்து வந்த அப்பம்னு சொன்னதுக்கே அவங்களுக்கு முறுமுறுப்பு. இப்போ சொல்கிறாங்க, அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? ஃபஸ்ட்டு சொன்னதே குழப்பம். அது எப்படிப்பா சரீரத்தை ஒரு மனுஷன் கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதுக்கு அவரும் சொல்கிறாரு, திருப்பி பதில் சொல்கிறாரு. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முக்கியமான போதனையில் ஒன்று இந்த மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கம்யூனியன் எடுக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஆனாலும் கூட இந்த காலவேளையில் கம்யூனியன் எடுக்கிற நாம் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பகுதியிலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதுக்கு இயேசுவே ராபோஜனம் என்று சொல்லி அவர் தான் ஏற்படுத்தினார். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இயேசு தன் சீசர்களிடத்தில் இதை பற்றி பேசுகிறார் இல்லையா? அப்போது உலகத்துக்கு சொல்லப்படாத குழப்பமான அந்த கேள்விக்கு அவர்களுக்கு அவரே பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? அப்பத்தை பிட்டு கொடுத்துட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, திராட்சை ரசத்தை அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக நான் சிந்துகிற ரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஒரு காணப்படுகிற ரீதியில் ஒரு காரியத்தை நாம் செய்ய சொல்லி, அது காணப்படாத ரீதியில் அது எப்படி தன் மாம்சத்துக்கும் தன் இரத்தத்துக்கும் அது சம்பந்தமானது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அப்போது முதலாவது குழப்பம் என்ன அவர்களுக்கு? இந்த அப்பம் என்னங்கிறது குழப்பம். அதுக்கு சொல்லிட்டாரு என் சரீரம்னு. அப்போ ரெண்டாவது குழப்பம், இந்த சரீரத்தை புசிக்க முடியுமாங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, என் சரீரத்தை அல்ல இந்த அப்பத்தை புசியுங்கள், என் இரத்தத்தை அல்ல இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஒரு அடையாளமாக, ஒரு விசுவாச செயலாக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். ஆனாலும் அந்த விசுவாச செயல் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கிறதுனா, அவருடைய மாம்சத்துக்குரிய
அந்த நிறைவேறுதலும், அவருடைய இரத்தத்தினால் அவர் எதை நிறைவேற்றி இருக்கிறாரோ அந்த ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் சரீரப்பிரகாரமாக நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஜீவனில் வாழ்வதற்கான விசுவாச ஒரு செயலை சபைக்கு இயேசு கட்டளையிட்டு போயிருக்கிறார். செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், அவர் சொன்ன சொல்லின்படி நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு இதில் பங்கு பெறும்போது நமக்குள்ளே அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஜீவனும் இந்த ஒரு செயலில் கர்த்தர் அதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஸோ வி ஹேவ் டு பி வெரி சீரியஸ் அபவுட் கம்யூனியன். அதுக்கு சொல்ல வருகிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய, இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான குழப்பத்தை அவங்களுக்குள்ள உண்டாயிடுச்சு. வானத்திலேருந்து வந்தேங்கிறாரு, அதுவும் அவங்களுக்கு புரியலை. மாம்சத்தை புசிக்க கொடுப்பேங்கிறாரு, அதுவுமே அவங்களுக்கு புரியலை. ஆனால் அவர் சிலுவையில் பார்க்கும்போது ஒரு காரியம் புரிகிறது. அப்பத்தை பிட்டது போல அவர் சரீரத்தை பிட்டார்கள். சரீரத்தில் சும்மா அடி வாங்கினதான் அர்த்தமே இல்லை. அதாவது நான் அன்றைக்கி ஒருத்தர் சொல்ல கேட்டேன், நல்ல போதகர் ஒருவர், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. தழும்புகள்னு சொன்னால் அது ப்ளூரல், நிறைய தழும்புகள்னு. ஆக்சுவலாக எபிரேம் எப்படி சொல்லுதான், அவருடைய தழும்பால் நாம் சுகமானோம்னு. அப்படின்னா என்னென்னா, காயம் இல்லாத இடமே இல்லை, ஒட்டுமொத்த காயம். அப்போ ஒட்டுமொத்த காயத்துக்கு எத்தனை தழும்பு? ஒரே தழும்பு. அப்போது ஃப்ரம் ஹெட் டு டோ, அவருடைய உச்சந்தலிலிருந்து அவருடைய உள்ளங்கால் வரை அடிக்கப்படாத, பாதிக்கப்படாத, வேதனை இல்லாத பகுதி என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு எதுவுமே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த அப்பத்தை பிட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சரசம் என்று சொல்லும்போது திராட்சை பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்த வராது, அது திராட்சை ரசம், அது வேறு. ஒயின், இது ஒயின். அவர் சொன்ன ஒயின் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு திராட்சை பழத்தை என்ன பண்ணணும், ஆலையில் போட்டு ஆட்டி அதை பிழிஞ்சி அந்த ரசத்தை எடுத்து அதை ஜாடியில் போட்டு பூமிக்கு அடியில் இருட்டில் எத்தனையோ வருஷங்கள் அது அங்கே இருக்கிறது. அங்கே அது புளிச்சு என்னமோ அதை காரியங்கள்லாம் நடந்து எத்தனையோ வருடங்கள் கழித்து என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து பரிமாறுகிறார்கள். அது இருளுக்குள்ளே கிடக்கு, அதை புளிஞ்சி இருளுக்குள்ளே வச்சு அப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது இந்த அவர் சொல்கிறது, தன்னையுடைய ரத்தம் சொல்கிறது அவர் அப்படியே அவர் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே புளிஞ்ச போல் பிழிஞ்சி, ரத்தம் சும்மா வந்துச்சா? ரத்தம் யாருக்குமே சும்மா வராது, ஏதாவது ஒரு அடிப்பட்டால் தான் வரும். அவர் அப்படியே பிழிஞ்சாங்க. அவர் இப்படி சொல்லலாம், அவர் அப்படியே திராட்சை பழத்தை பிழிஞ்சது போல் இயேசுவை பிழிந்து அந்த ரத்தம் வந்தது. ஹல்லேலூயா. அவர் இருளுக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் அவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த பந்தியை நாம் நினைவு கூறுவது என்பது, அவர் ஏன் சொல்கிறார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, என் அப்பா என்னுடைய சரீரத்தில் நான் என்னென்ன பாடுபட்டேன் என்பதை, அதாவது புசிப்பது என்பது இப்படி கூட சொல்லலாம், அதை எவ்வளவு நான் டைஜஸ்ட் பண்ணி கொள்கிறேன். அதாவது படப்படப்படன்னு அள்ளி போட்டு திங்கிறது வேறு, சிலர் நல்லா பொறுமையாக ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. அப்படி நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்துவின் மாம்சம் நமக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கிறது, வேதத்தில் எங்கெல்லாம் எழுதியிருக்கிறது என்பதை குறித்த ஒரு ஆழமான தியானம். அந்த ஆழமான தியானம் என்ன பண்ணுகிறது, நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் டு அஸ். ஸோ புசிப்பது என்பது அப்படியும் எடுத்துக்கலாம். அவருடைய மாம்சம் எப்படியெல்லாம் பாடுபட்டது என்பதை குறித்த தியானம். அது எந்த அளவுக்கு தியானம் ஆகும்னா, அது நம்ம வாழ்க்கையில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு. ஹல்லேலூயா. சுகம் அப்படி தான் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்கிற விசுவாசம் இந்த வியாதியை விட்டுடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த வியாதிக்கும் சுகம் கொடுக்கும் தழும்புகள் அது. அடிபட்டதுக்கெலாம் அது கிடையாதுங்க, சொல்ல முடியாது. நோ, எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாவற்றிற்குமே அவருடைய தழும்புகளில் சுகம் இருக்கிறது. இல்லை அந்த கர்ப்பப்பை கட்டி பிரச்சனைங்க, இல்லை, அதுக்கும் அவரிடத்தில் சுகம் இருக்கிறது. அவர் ஆண் தானே, இல்லை, அவருக்குள்ளே எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கிறது. பெண்களோ ஆண்களோ உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், அப்படி ஒருவேளை பெண்கள் நினைக்கலாம், இயேசு சிலுவையில் வியாதிகளை சுமந்தானா ஒரு சமயம் ஆண்களுக்கு வர வியாதிகள் தான் சுமந்தான்னு நினச்சிக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா மனிதர்களுடைய அவர்களுடைய வியாதிகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். அப்போது பானம் பண்ணுவது என்பது எப்படி? ஒரு தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணி என்ன ஆகிறது, நம்முடைய ரத்தத்தில் கலந்து விடுகிறது அல்லவா?
அப்படி சாப்பாடு என்ன பண்ணுது? சாப்பாடு நம்முடைய சரீரத்தில் கலந்து விடுகிறது. அப்படி இயேசுவின் சரீரத்தின் பாடுகளையும் அவருடைய இரத்தத்தையும் நம்மோடு ஒன்றாக கலக்கிற அளவுக்கு நாம் அதை விசுவாசிக்கிறோம், தியானிக்கிறோம். விசுவாசிக்கிறபடினாலே நமக்கு அந்த ஜீவன் உண்டாகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஜீவன் உண்டு. அவர் சொல்ல, என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எப்படி விசுவாசிக்கிறேன்? இயேசுவை, அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தி இருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாய் அதுக்கு தான் அவர் நினைவு கூறும்படி இதை செய்ய சொல்லியிருக்கிறார். இல்லாட்டி மறந்துடுவோம். 1 கொரிந்தியர் 11 23 முதல் 26 இதை தான் நம்ம கம்யூனியனில் சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அதாவது இந்த அப்பம் எப்படி பிற்கப்பட்டதோ அப்படி என் சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள்னா என்னன்னா, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை மட்டுமல்ல, அவர் செய்ததன் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். எப்போதுமே ஆண்டவருடைய மனதிலும் இருதயத்திலும் இருப்பது நீங்களும் நானும். அவர் அந்த பாடுகளை பட்டது அவருக்காகவா? நமக்காக. அப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக. அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. யாருக்காக? உங்களுக்காக. உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். உங்களுக்காக நான் இதை சிந்தியிருக்கிறேன் என்பதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எப்படி தெரிவிக்கிறோம்? என்னுடைய ஜீவன் அல்ல, என்னுடைய ஜீவன் இயேசுவின் ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம் அல்ல, என்னுடைய சரீரம் அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்? எதற்காக இந்த சரீரத்தை பீத்திருக்கிறார் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்து போன அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை கொடுக்கும்படி இயேசு வருகிறார். அவர் வரும் வரைக்கும் நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம். ஒன்று, இந்த சரீரத்தில் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த சரீரத்தோடு போயிருக்கிறேன். இயேசு ஒரு நாள் வந்து இந்த வியாதிகளால் பாதிக்கப்படுகிற சரீரம் அல்ல, அவருக்கு எப்படி ஒரு மகிமையான சரீரம் இருக்கிறதோ அவருக்கு ஒப்பான சரீரத்தை கொடுக்கும்படி அவர் பிக்க ஒப்பு கொடுத்தார். அவர் சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அவர் சரீரத்தை அந்த பாடுகளுக்கு அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. This communion says, one day I am going to receive a glorified body. அப்போ நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன். அவர் வரும் வரைக்கும் அவர் மரணத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் மரித்திருக்கிறபடினாலே எனக்கு மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் மரித்தாலும் என் இயேசு என்னை உயிரோடு எழுப்புவார். உயிரோடு எழுப்பும்போது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரத்தை எனக்கு கொடுப்பார் என்பது. அப்போ நாம் மரணத்தை நினைவு கூறுவது அவருடைய மரணத்தை மட்டுமல்ல, எனக்கு உண்டாயிருக்கிற ஜீவனை நினைவு கூறும்படி இந்த பந்தியை நான் எடுக்கிறேன். அவருடைய இரத்தத்தில் தான் தேவன் என்னை வைத்திருக்கிறார். இரத்தத்தில் தான் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆகவே தான் இரத்தத்தை பலிபீடத்தில் ஊற்றிவிட வேண்டும், இரத்தத்தை புசிக்கக்கூடாது எல்லாம் என்று பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு போதிக்கிறது. எந்த ஏற்பாடு இருந்தாலும் சரி, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரத்தத்தை நாம் புசிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான செயலாய் காணப்படுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அந்த உயிரை, அந்த இரத்தத்தை, ஜீவனை இயேசு நமக்காக சிந்தினார். ஒரு இரத்தம், ஒரு ரசம் சிந்தப்படுவது போல அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்போது என்ன விதமான ஒரு ஜீவனை எனக்கு கொடுக்க போகிறார் என்று சொன்னால், அந்த இரத்தம் எதை சொல்லுது? இப்போ எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சீக்கிரத்தில் அவர் வரும்பொழுது நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிப்பேன். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, 2 காரியங்களை சொல்லுகிறது. அவருடைய மாம்சமும் இரத்தமும் 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று இப்போ எனக்கு இருக்கிற ஜீவன், இன்னொன்று வரப்போகிற நித்திய ஜீவன்.
ஸோ ஒன்று இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துகிட்டு ஃப்யூச்சருக்கு இல்லைன்னு விட்டுறக்கூடாது, இல்லை ஃப்யூச்சர் தான் இது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் இது எனக்கு என்ன செய்யுங்கிறதையும் விட்டுவிடக்கூடாது. அவர் தெளிவாக சொன்னார், ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன். ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதை நமக்கு பரிபூர்ணப்படுத்துகிற ஆண்டவர் வருகிறார். எல்லா விதமான முறுப்புறுப்புகளும் நான் யாராக இருக்கிறேன், இந்த பூமியில் யாராக இருக்கிறேன் என்பதை பற்றி தான் நமக்கும் பெரிய காரியங்களாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முறுமுறுப்புகள் பாருங்கள், நம்ம பிரச்சனைகள்லாம் எதை சார்ந்திருக்குன்னா இந்த பூமியில் இருக்கிற நம்ம யாராக இருக்கிறோங்கிறத பொறுத்து தான், யூதர்கள் போல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் பூமியில் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து முறுமுறுக்காமல் நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதை பற்றி கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இதை வைத்து போயிருக்கிறார். இப்போ அந்த இடத்துக்கு நான் வரேன். இயேசு சொன்னார் இல்லையா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, இப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்போ அந்த பகுதி எடுக்கிறேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான், தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இந்த பகுதியை என்ன சொல்ல வருகிறார் இயேசு அப்படின்னா, இந்த பகுதியில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை வேறொரு பகுதிக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எனக்கு இன்றைக்கி மொத்தமே 2 பேசேஜ் தான். ஒன்று யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னதை போதித்திருக்கிறேன். இதை தேவனாலே எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நான் சொல்லிவிட்டு நேற்றைக்கு அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தேன், அங்கே அப்படி தான் எழுதியிருக்கு, லேர்னிங் ஆஃப் கிரைஸ்ட்னே வருது. லேர்னிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே வருகிறது. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்படி தான் அதோடைய அர்த்தமும். இங்கே மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த பகுதியை விளக்க நான் இன்னொரு பகுதியை, அதுவும் இயேசு போதித்தது தான், அங்கேருந்து நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்ட பகுதி. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். நிதானமாக பார்க்கணும். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். நீங்கள் நல்லா வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ரட்சிப்பு இருக்கு இல்லையா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நான், இது ஒரு மகா பெரிய ரகசியமாக நான் பார்க்குறேன். வேத வசனத்தை தான் நான் சொல்கிறேன். என்னுடைய அவர் சொல்கிறாரு, பிதா இழுத்துட்டு எங்ககிட்ட வந்தால் தான் அவன் என்கிட்ட வருவாங்கிறார். அங்கே அங்கே அவருடைய செயலாக போச்சு என் ரட்சிப்பு. இவர் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பிதாவுக்கு மட்டும்தான் இயேசு யாருன்னு தெரியும் சொல்கிறாரு. அங்கே வேணால் வசனத்தை பாருங்கள். பிதா தவிர வேற ஒருவனும் குமாரனை அறியான். இது எப்படின்னா, ஆக்சுவலாக குமாரனாகிய கிறிஸ்து யாருங்க என்கிற பூரணமான வெளிப்பாடு பிதாவுக்கு மட்டும்தான் உண்டு. உங்களுக்கு எனக்கும் ஓரளவு தெரியும். அதாவது அறிந்து கொள்கிறதுனா 100%. இயேசு யார் என்பதை 100% அறிந்தவர் யார்? பிதா. அப்படியே பிதா யார் என்று 100% அறிந்தவர் யார்? இந்த வசனத்தின்படி இயேசு. இங்கே என்ன ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. இப்போ பிதா என்ன பண்ணுறாரு, இயேசுக்கிட்ட என்னை கொண்டு வந்துட்டார். இயேசு என்ன பண்ணுறாரு, பிதா யாருங்கிறத யாருக்கு சொல்ல விருப்பமாக இருக்காரோ அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ உங்களுடைய பொசிஷனை கொஞ்சம் பாருங்கள். பிதா என்னை இயேசுக்கிட்ட கொண்டு வராரு. இயேசு யாரை பிதா தன்கிட்ட கொண்டு வந்தாரோ அவருக்கு மட்டும் பிதா யாருன்னு சொல்கிறாரு. இதுதான் போதிக்கப்படுவது. கிறிஸ்தவ ஜீவியம் என்னன்னா, லேர்னிங் அபவுட் ஹூ இஸ் ஃபாதர், ஹூ இஸ் ஜீசஸ் அண்ட் ஹூ இஸ், எங்கள் 3 பேரை பற்றிய பாடம்தான் வேதம். கிறிஸ்தவம், இந்த மார்க்கம் யாரை பற்றியது? இது உலகத்தை பற்றியதில்லை. தேவன் யார், தேவன் யார் என்றிருந்தவர் குமாரன் யார், பிதாவாகிய தேவன் என்னை குமாரத்தில் கொண்டு வந்த நான் யார்,
இயேசுவாகிய அவர் எனக்கு பிதாவை வெளிப்படுத்த போகிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும், நான் சபைக்கு போவதும், நான் வேதத்தை வாசிப்பதும், ஜெபிப்பதும், there is the only one reason behind all these things, to know my Father, to know Jesus, also to know myself. நான் யார் என்பதை தேவனுக்குள் நான் அறிந்து கொள்கிறேன். இதன் பெயர்தான் ஜீவன், இதன் பெயர்தான் இளைப்பாறுதல். அப்படிதான் அவர் சொல்றார். பிதா தவிர யாருக்கும் குமாரனை தெரியாது. குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர. அப்போ 2 பேருக்கு தான் சரியாக பிதாவை தெரியும், உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பிதாவாகிய தேவனை தெரிந்த 2 நபர்கள் யார்? ஒன்று இயேசு, இன்னொன்று நான், நீங்கள். உங்களுக்கு பிதாவை தெரியுமா? தெரிஞ்சு இருக்கணும். அவங்க சொன்னாங்க, பிதாவை எனக்கு காண்பியும். ஏசு சொன்னாங்க, என்ன இப்படி சொல்லிட்டேன், தெரியலன்னு சொன்னாங்க. எப்படி உனக்கு தெரியாமல் போகும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் இல்லாமல் பிதா கிட்ட யாரும் போக முடியாது, பிதாவை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. அப்போ இன்றைக்கி நான் பிதாவை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவியானவராலே இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் சொன்ன, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், மனுஷனாலே அல்ல. போதிக்கிறவன் யாராலே போதிக்கிறான்? தேவனாலே போதிக்கிறான். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். போதிக்கிறவனும் சரி, போதனை கேட்கிறவனும் சரி, இங்கே தேவன் இடைப்படுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? உலகத்தில், அதாவது அந்த யூதர்கள் மத்தியில் என்ன அவர்களுடைய பாரம் கேட்டிங்கன்னா, மதம் தான் அவர்களுக்கு பாரம். என்னெல்லாம் செய்யணும்னு தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் இவர் சொன்னார், என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்காதீங்க, எங்கிட்ட வாங்க. நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு அவரை தேடுறீங்களோ, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அவரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்கிற. ஹல்லேலூயா. அதான் இளைப்பாறுதல். என்னன்னா, என்னவெல்லாம் நான் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், என்னவெல்லாம் செய்து நான் தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கடவுளை தேடுகிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா எங்கிட்ட வந்தீங்கன்னா ஐ வில் டீச் யூ ஹூ இஸ் யுவர் ஃபாதர். அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். தட் இஸ் த ரெஸ்ட். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என்னுடைய கேரக்டர் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி இந்த இளைப்பாறுதல் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கற்றுக்கொள்கிறதற்கு நீங்கள் தாழ்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா லேர்னிங் இஸ் சம்திங் அபவுட் அவர் ஹியூமிலிட்டி ஆர் ஒபீடியன்ஸ். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் போதிக்கிறத பிள்ளைங்க கேட்கணுன்னா வெறும் பணம் கட்டினதுனால மட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க, அதை கேட்கக்கூடிய ஒரு தாழ்மை வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் மனசாந்தமும் தாழ்மை உடையவராக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் இடத்தில் கற்றுக்கொள்ளுங்களாம். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அதாவது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை உங்கள் மேலே வச்சு திணிக்க மாட்டேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியோ உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரியோ உங்களால் தாங்க முடியாத ஒன்றை நான் கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு டீச் பண்ணுற மெத்தடு நீங்கள் எளிதாய் புரிந்து கொள்ளுகிற லகுவாயும் எளிமையாயும் இருக்கும். நான் நல்ல டீச்சர், உலகத்தில் இருக்கிற டீச்சர் மாதிரி கம்பு எடுத்துக்கிட்டு நான் உங்களை போதிக்கிறது இல்லை. நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். அப்போது என்னத்தை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா, என்னெல்லாம் செஞ்சு நீங்கள் தேவனை தேடணும், என்னெல்லாம் செஞ்சு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்படி கடினமாக போதிக்க மாட்டேன். நான் போதிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிற ஆண்டவர் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள் தேவன் வைத்திருக்கிறார்.
ஸோ என்ன கற்றுக்க போகிறேன்னா, எனக்கு எப்படி இளைப்பாறுதல் இவருக்குள் இருக்கிறது, எனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் இவருக்குள் இருக்கிறது, எனக்கு எப்படி நித்திய ஜீவன் இவருக்குள் இருக்கிறது, இவருக்குள் எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார், இவருக்குள் எப்படி தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொள்ள நான் நேரம் செலவு பண்ணுகிறேன். ஏன்னா இந்த கற்றுக்கொள்வதே எனக்கு இனிமையாக இருக்கும். இவர் ஹார்டான வச்சு கடினமாக டீச் பண்ணுறவரில் இவருடைய டீச்சிங் ரொம்ப லகுவாகவும் ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். அந்த டீச்சிங்கை தான் அவர் அப்படி சொல்கிறாரு, அது ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டின் டீச்சிங்கில் நைஸ், இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு அது கிட்டத்தட்ட எப்படி ஆயிட்டு அவங்கள பதட்டத்துலேயும் பாரத்துலேயும் வச்சுது. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் போச்சு, 9 செஞ்சுட்டு ஒன்றை செய்யலைனாலும் சாபம். இங்கே அப்படி இல்லை, அவரை விசுவாசிக்கும் போது சாபங்கள் இல்லை, அங்கே ஆசீர்வாதங்கள் மாத்திரமே. ஏன்னா பிதா அறிஞ்சது போல குமாரனை யாருக்கும் தெரியாது, குமாரனை தெரிஞ்சதுக்கு போல பிதாவுக்கும் யாரையும் தெரியாது. அதனால் நான் எனக்குள்ளே என்னென்ன வச்சிருக்கிறேனோ அதை நான் எனக்குள்ளே வச்சுக்க போகிறதில்ல. யாருக்கு கற்றுக்கொள்ள கேட்க மனசு இருக்கோ அவருக்கு நான் வரி வரியாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஒன்றையும் மறைக்க மாட்டேன். தேவன் எனக்குள்ளே எவ்வளோ என் பிதா வச்சிருக்கிறாரோ அவங்கள தான் பிதா என்கிட்ட அனுப்புகிறாரு. அவங்களுக்கு நான் தினந்தோறும் ஒவ்வொரு லைனாக இதை பற்றி போதிக்க அவர்கள் ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதலுக்குள் இருப்பார்கள். நான் மறைச்சி வைக்கிற டீச்சர் இல்லை, நான் எல்லாவற்றையும் போதிக்கிற டீச்சர். இயேசு தன் சீசரிடத்தில் சொன்னார், நான் பிதாவிடத்தில் கேட்ட ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன்னு. அப்போது நான் சொல்லுகிறேன், இயேசு எதை கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவார். 30 வருட அனுபவத்தில் சொல்லுகிறேன், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு எனக்கு கொடுக்காத பதில் என்று ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ காரியங்கள், ஆழமான காரியங்கள், பயங்கரமான காரியங்களுடைய விளக்கத்தை நான் கற்றுக்கொண்டது கூகுளில் இல்லை, நான் கற்றுக்கொண்டது இயேசுவிடத்தில். என்னுடைய இயேசு பதில்களின் தேவன். ஏன்னா அவர் தானே என்னை சிருஷ்டித்தார். எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு வேத வசனத்திலிருந்து ஆண்டவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். அதுக்கு தான் என்கிட்ட எனக்கு பிடிச்ச குணம், ஐ எம் எ குட் லேர்னர். இன்ஸ்டெட் ஆஃப் ஐ எம் எ டீச்சர், ஃபஸ்ட் ஐ எம் எ லேர்னர். ஐ எம் willing to learn from this book. I am willing to spend time in this book to learn from the Lord Jesus Christ. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்டேருந்து எனக்கு பதில் வருகிறதோ அது எனக்கு பெரிய இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறது. அதைத்தான் நான் அனைவருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு சந்தேகமா, உங்களுக்கு பிரச்சனையா, என்னிடத்தில் வாருங்கள். அதாவது இயேசுகிட்ட வாங்க, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதில் உங்களுக்கு பதில் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, களைச்சி போயிட்டீங்களா, மதத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பு உண்டாயிட்டா, அப்படி தான் சொல்லுது ஒரு மொழிபெயர்ப்பு. என்கிட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களே மீட்டெடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மீட்பு என்னிடத்தில் இருக்கிறது. அங்கே எங்கே போனேன், அதெல்லாம் பண்ணேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, வெறுப்பாக இருக்கீங்களா? எல்லாரும் சொன்னதும் செஞ்சு பார்த்தாங்க, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, வெறுத்து போயிட்டீங்களா? என்கிட்ட வாங்கங்கிறார் இயேசு. உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கிற அந்த மீட்பின் உங்கள் ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். என்கிட்ட வா. அது சந்தை வெளிகளிலும் ரோடுகளிலும் சந்திகளிலும் நின்று கூப்பிடுகிறது, சத்தமிட்டு கூப்பிடுகிறது, என்னிடத்தில் வா, உனக்கு ஜீவன் உண்டு. ஞானம் எல்லா இடத்துலையும் நின்று கூப்பிடுகிறதாம். இந்த ஞானம் என்ன? கிறிஸ்து தான் அந்த ஞானம். உண்மையான ஓய்வை எப்படி என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். உண்மையான ரெஸ்ட்ன்னு சொல்கிறது வேதத்தில் இளைப்பாறுதல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்கிறாரு. நான் சொல்லித்தரேன். ஓய்வுனா என்ன நான் சொல்லி கொடுக்குறேன். எங்கூட நடங்க, எங்கூட ஒர்க் பண்ணுங்க, நான் அதை எப்படி செய்கிறேன் என்று பாருங்கள். கிருபையினால் உண்டாகிற வாழ்வை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது கனமான அல்லது பொருந்தாத ஒன்றை உங்கள் மேலே நான் சுமத்த மாட்டேன். நீங்கள் சுதந்திரமாக லகுவாக வாழ கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை இவ்வளோ டஃப்பாக வாழ மாட்டீங்க. வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல, அப்படி வாழ மாட்டீங்க. ஈஸியாக லகுவாக வாழ்க்கை வாழ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா நான் தான் சிருஷ்டித்தவர் உங்களை. நீங்கள் எப்படி வாழணுங்கிற எல்லாம் எனக்கு தெரியும். பாவத்தால் இழந்து போயிட்டீங்க, மறுபடியும் நீ எங்கிட்ட வரும்போது ஆதியில் இருந்த மேன்மையுள்ள ஒரு அற்புதமான ஜீவனை, அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற குமாரன் நான். என்னிடத்தில் வருகிறவன்
ஜீவனை கண்டடைகிறான். ஓய்வு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. விளக்கமாக அடுத்த வாரத்தில் போதிக்கிறேன். ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். அதாவது தேவன் ஒரு நாளில் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாளிலே. ஆகவே அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நமக்கு ஓய்வு ஒரு நாளில் அல்ல, இன்றைக்கு நம்முடைய ஓய்வு ஒரு நபரில் இருக்கிறது. அவர் பேர் இயேசு. ஆகவே தான் நம்ம நாளை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல, மேன்மை பாராட்டுகிறவர்கள் இல்லை, ஒரு நபரை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஓய்வு நாள் தான். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த நாளை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு தன் குமாரனுக்குள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்றைக்கு நாள் வேறு பிரிக்கப்பட்டது, இன்றைக்கு அவருடைய குமாரன் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாளுக்கு உரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தேவன் தன் குமாரனுக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒருவர். அவர் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல இவர் சிலுவையில் செய்து முடித்து சொன்னார், முடிந்தது என்று சொன்னவர். அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கிறோம், அவர் மூலமாய் பிரவேசிக்கிறோம், அவருக்குள் பிரவேசிக்கிறோம். நமக்கு ஓய்வு இன்றைக்கு ஒரு நாளில் அல்ல, ஒரு நபராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு ஓய்வை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த 2 பகுதிக்கான வானத்திலிருந்து வந்த அப்பத்திலிருந்து தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இருந்து இந்த அப்பம் என்ன, அதுக்கப்புறம் பிதாவினத்தில் சகலம் எனக்கு பிதாவினால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா குமாரனுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இன்றைக்கி நான் யார், எப்படி நான் இளைப்பாறுதலை கொடுக்குறேன், எல்லாமே என்னன்னா பேசிக்காக ஒரு டீச்சிங்கில் தான் இருக்குது. அப்படி தான் தேவன் செட் பண்ணியிருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு போதனை, ரட்சிப்பு என்பது ஒரு போதனையாக இருக்கிறது. அவர் போதகராக இருக்கிறார், நம்மையும் போதிக்கும்படி அழைத்திருக்கிறார், நம்மையும் கற்றுக்கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். அவரை எல்லாருமே என்ன சொன்னாங்க, நல்ல போதகரே என்று அழைத்தார்கள். அவருக்கு மெயின் மரியாள் கூட என்ன சொல்கிறாங்க, மகதல்னா மரியாள் ரபுனி என்று அவளை உயிர் தெழுந்த பொழுது அவரை போதகரே என்று ஓடுகிறாள். ஸோ முக்கியமாக அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சீசர்களுக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் அவர் என்ன விதமாய் முக்கியமான பிரதானமாக எப்படி காண்பித்தார் என்றால் அவர்களுக்கு அவர் போதித்தார். இந்த மரியாள் வீட்டுக்கு போகும்போதும் அங்கே முக்கியமாக அவர் செய்தது போதிக்க ஆரம்பித்தார். வீட்டுக்கு போனோடனே அவர் ஆரம்பித்த வேலை என்ன, போதிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால தான் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. ஸோ போதனை, போதிப்பது, கற்றுக்கொள்வது என்பது வேதத்தின் ஆணி வேராக இருக்கிறது. அதில் தான் நம்முடைய ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக ஆயத்தமாகும்.